ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரெட் பனானா வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். என்னன்றதை சொல்கிறேன். 2 ரெட் பனானா எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இதில் வாசனையே இல்லாத எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 80 ml ஆயில் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 250 ml ஒயிட் சுகர் வந்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 250 ml எடுத்துகிட்டு அப்புறம் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் நான் சேம் 250 ml மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். 80 ml கொக்கோ பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் பொறுமையாக நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இப்படி ரோல் பண்ணி இப்படி எடுத்தால் இப்படி விழணும். இதுதான் கரெக்டான பதம். நான் இதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி ஊற்றிட்டேன். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா இதை தட்டி விட்டுக்கோங்க. அவனில் வச்சுட்டேங்க. அதை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நான் 7 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். வந்து எடுத்துட்டேங்க. இது வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு டூத் பிக் வச்சு அப்படி குத்தி பார்த்தா பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு. வெந்துருச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். பனானா கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சிங்க. அதை ஸ்லைஸ் போட்டுட்டோம். நம்ம வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடில் பனானா இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.